அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இஃப்தாருக்கு பேரிச்சம்பழத்தை வச்சு ஒரு டெசர்ட் பண்ண போகிறோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 10 கிராம் நான் அகரகர் எடுத்திருக்கேன். நான் ஸ்டிக் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா அகரகர் பவுடர் எடுத்துக்கோங்க. நல்லா சூடாக உள்ள தண்ணி ஒரு 1/2 கப் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இந்த 10 நிமிஷம் ஊறனால நமக்கு ஈஸியாக கரையும். அதுக்காக இப்போ ஒரு சாஸ்பேனில் 2 கப் பால் சேர்த்துருக்கேன் நான். இது பாயில் ஆகட்டும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அதுக்கிடையில் 1 கப் பேரிச்சம்பழம், அதனுடைய சீடை நம்ம எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா பழத்துலேயுமே நம்ம சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம பாலில் சேர்த்துக்கிடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச அகரகரையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. குக் ஆகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. பேரிச்சம்பழமும் நமக்கு குக் ஆயிரும். அதே சமயம் அகரகரும் நல்லா கரைஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் டார்க் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ரா, 1/4 கப் ப்ரௌன் சுகர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பாலில் அகரகர் சேர்த்தனால கொஞ்சம் திரித்திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதை பிளெண்ட் பண்ண தான் போகிறோம். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம். பேரிச்சம்பழம்லாம் முழுசாக இல்லாத அளவுக்கு நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப 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 ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். நம்ம இஃப்தார் டைம் சாப்பிட்றதுக்கு. இதில் சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பேரிச்சம்பழம் சேர்த்தனால ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சம் பாதாம் பிஸ்தா நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இதை ஒரு 1/2 hour நான் வெளியில் தான் வச்சுருந்தேன். சூப்பராக செட் ஆயிடுச்சு. பேரிச்சம்பழம் அகரகர் வச்சு சூப்பரான டெசர்ட் தயார் பண்ணியாச்சு. அகரகரும் பேரிச்சம்பழமும் ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. நோன்பு டயத்தில் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி வரும். சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரீமியாகவும் சாக்லேட் ஃப்ளேவரோடையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப கஷ்டமான ரெசிபியும் கிடையாது, ரொம்ப ஈஸியான ரெசிபி. பார்க்குறதுக்கு ஈரல் மாதிரி இருக்குல்ல, பார்க்கவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.